அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ், ஸ்பீக் ட்ரூத், ஸ்டே போல்ட். சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலுமே இந்த எலெக்ஷனை பத்தி பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அதுல ஒரு காமெடி பீஸ் வீடியோவும் வரும்ல. இப்போ ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுல காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், எமோஷனல் இருக்கும். அந்த மாதிரி இப்ப எல்லாருமே எலெக்ஷனை பத்தி பரபரப்பா பேசி அந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, திமுக காரங்கனால பெரிய பிரச்சனை, கூப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த நடுவுல ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் இருக்காருல்ல, வணக்கம் மக்களே, நான் தான் உங்க நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பார்ல, அவரோட வீடியோ தான் இப்ப பெரிய காமெடியா ஒரு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அதை நான் போய் பார்த்தேன், என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சிக்கு ஒண்ணு நடிக்க போயிருக்கிறாரு. அதுல வந்துட்டு மாகாபா, அப்புறம் புகழ், அப்புறம் வினோத், நம்ம கானா வினோத் இருக்காருல்ல, அவங்க மேல எல்லாம் சென்னையில ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்ன பிரச்சனை அப்படின்னுட்டு நம்ம கரெக்டா அதுக்குள்ள போய் பார்க்கல. ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷன் டைம், இந்த அரசியல் விவாதங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கனால இதை நம்ம போய் பார்க்கல. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காண்டி போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். அவர் ஏதோ விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சிக்காண்டி போயிருக்கிறாரு. அங்க நிஷா இருக்காங்கல்ல, அவங்க மேல ஏதோ கை போட்டு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க இவங்க 3 பேரும். அதனால இவர் கோபம் அடைஞ்சு போய் என்னைய தாக்க வர்றாங்க, என்னை அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் ஸ்டார் போயிட்டு கேஸ் கொடுத்திருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க திவாகர் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு இவங்க ஆப்போசிட் தரப்புல இவங்க ஆங்கர் வந்து கேள்வி கேட்பார்ல, அவரு ப்ரூஃப் வச்சுட்டு கேட்கிறாரு. நிஷா அவங்க பேசின வீடியோ வந்து வச்சு காமிச்சிட்டு கேட்கிறாரு. அதுக்கு வாட்டர்மெலான் ஸ்டார் வந்துட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஏதோ உருட்டிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு லாஸ்ட்ல எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம நீங்க வீடியோ எடுக்கக்கூடாது, டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோட வீடியோ ஃபுட்டேஜை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த கேமராவெல்லாம் அடிச்சு ஓட்டச்சு. அந்த வீடியோ எடுத்த பையனை அவன் கையில ஏதோ ரத்த காயமா இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் போடுறேன் பாருங்க. கேமரா உடச்சிட்டான், கேமராவை பிடுங்காதீங்கன்னு சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? இப்போ யாருது இது? யாருது அந்த பையன்? முந்து தானே இது? உங்களுக்கு நீங்க நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்கிற வரைக்கும் ஓகே, நீங்க ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு நீங்க பாப்புலர் கூடிய, அதாவது குறைஞ்ச நாட்கள்லயே நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அதை வச்சு நீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை தக்க வச்சுக்க தான் நீங்க பாத்துக்கணுமே தவிர, நீங்க இன்னியும் நீங்க நிறைய உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்க என்ன பண்றீங்க, உங்களை இன்னும் கீழே தரம் தாழ்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இதனால உங்களுக்கு சீக்கிரமா ஒரு டேமேஜ் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபீல்டை விட்டே வெளியே போயிருவீங்க. எல்லாருனாலையும் உங்களை துரத்தப்படுற ஆளா நீங்க மாறிடுவீங்க. அதனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க வாட்டர்மெலான் ஸ்டார். ஏன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கு, தமிழ் சினிமா இனி நம்ம கையில தான் அப்படின்னு. அடுத்த விஜய்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாவம் எங்க தளபதி பார்த்தாருன்னா என்ன ஆவாருன்னு தெரியல. அதனால கொஞ்சமாவது சிந்திச்சு செயல்படுங்க. வாட்டர்மெலான் ஸ்டார் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க, என்னை அடிக்க வர்றாங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பையன் கையில அடிபட்டு கேமராவெல்லாம் உடைச்சு, இப்ப இதுக்கு வாட்டர்மெலான் ஸ்டார் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஆனா அவரு லைவ போட்டாரா வீடியோ எடுத்தாரான்னு தெரியல. உடனே வீடியோ செல்ல தூக்கி செல்ஃபி எடுத்து, மக்களை என்னை அராஜகம் பண்றாங்க, மக்களை என்னை காப்பாத்துங்க, மக்களை உள்ள வச்சு என்னை கொள்றாங்க, ஐயோ மக்களை 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 அப்படின்னு சொல்லி வீடியோவில் பேசிக்கினே இருக்கிறாரு. இப்ப இந்த காமெடி விஷயத்த ஓரம் கட்டிடுவோம். இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஹாய் சொல்லலாம் அப்படின்னுட்டு ஒருத்தர் தெரியவர், பிரகாஷ்ராஜ். அவரு வந்துட்டு இப்ப ஜனநாயகன் படத்துல கூட விஜயோட நடிச்சிருக்கிறாரு. காசுக்காண்டி என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். நல்லா நோட் பண்ணுங்க. அவரு ஒரு திமுகவுக்கு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு சென்னையில ஏதோ ஒரு இடத்துல. அந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு. சினிமாக்காரனுங்களை சினிமாக்காரங்களா பாருங்க, அரசியல்வாதிகளா பார்க்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு இது பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அப்புறம் என்ன, இதுக்கு நீங்க இப்ப அரசியல்ல வந்து பேசுறீங்க? நீங்க சினிமாக்காரர் தானே, ஒத்துக்கிட்டு போய் உங்க வேலையை நீங்க சினிமாவில் நடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே. நீங்க எதுக்கு அரசியலுக்குள்ள வரீங்க? அதுவும் நீங்க தமிழ்நாட்டுல எதுக்கு நீங்க அரசியலுக்கு? நீங்க கன்னடர், நீங்க உங்க ஸ்டேட்ல நீங்க தெலுங்கர்,
நீங்க அங்க போய் உங்களோட இதுல ஏதோ உருட்டிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க எதுக்கு உங்க மாநிலத்துல வந்து நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? இப்ப தமிழ்நாட்டுல உங்களை யாரு இப்ப கூப்பிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. திமுகக்கு ஒண்ணு அப்படின்னா எதுக்கு எல்லா நடிகர் நடிகைகள் எல்லா வர்றீங்க? திமுகக்கு சொம்படிக்கிறதுக்குன்னே எதுக்குடா வர்றீங்க நீங்க எல்லாம்? விஜய பத்தி அவ்வளவு ஏதோ பேசுறாருங்க இந்த பிரகாஷ்ராஜ். சினிமாவுல 3 விரல வச்சு படம் பாக்குறப்ப 3 விரல உள்ள வச்சு அடிச்சோம்னா விசில் நல்லா இருக்கும். அதே இதை வச்சு எடுக்க முடியாது. என்னத்த சொல்றது, வேற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு. திமுகக்கு சொம்படிக்கிறதுக்குன்னே அந்த நடிகர் கூட்டங்கள் இருக்கு. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு பெரிய பட நிறுவனம் இருக்கு. தமிழ் சினிமா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால இவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரிய மாட்டாங்குது இந்த சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு இந்த பிரகாஷ்ராஜ் நினைக்க தான் எனக்கு கட்டுப்பாகுது. இதுல இடையில இந்த சத்யராஜ் மக வேற அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு இருக்குது. இந்த மானங்கட்ட ஜூலின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது. இதுல இந்த பிரகாஷ்ராஜ் இப்ப இனி எவன் வருவான்னு பாருங்க. இன்னியும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 1 வாரம் இருக்கு. இந்த 1 வாரத்துல என்னென்னவோ அண்ணன் மேல பழைய போட்டாங்க, என்னென்னவோ ட்விஸ்ட் வச்சாங்க, கேஸ போட்டாங்க. இப்ப டி நகர்ல அண்ணன் வந்துட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அதிக அளவு கூட்டம் வந்துட்டாங்க. 2000 பேருக்கு பெர்மிஷன், ஆனா அதிக அளவு கூட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அதுல அண்ணன் மேல 3 வழக்குகள் பதிவு பண்ணி இருக்கிறாங்க அண்ணன் மேல. ஏப்பா, நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஆள் கூப்பிடுறப்போ இவ்வளவுதான் வருவாங்க. இது வந்து தன்னெளிச்சா வர்றவங்க காசு கொடுக்காம தன்னோட சொந்த காசு செலவு பண்ணி வேலையை விட்டு வெட்டியை விட்டு ஒருத்தரை பார்க்க வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எரியுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் மேல கேஸ திருப்பி விட்டாங்க. கூட்டத்துக்கு அதிகமா ஆள், நாங்க சொன்ன பர்மிஷனுக்கு மேல அதிகமா ஆளை கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. போற வழியில அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு 1000 பேர் வருவாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு கேஸ் போட்டீங்கன்னா என்ன பண்றது? இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலே திராவிட மாடல்னு ஸ்டாலின் வெல்லட்டும் அப்படின்னு, ஸ்டாலின் வெல்லட்டும் தமிழ்நாடு மலரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வந்துகினே இருக்கு. அது உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஆடு சைட்ல ஸ்பாட்டட் பை அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க அந்த ஆடு இனி உங்களுக்கு வரவே வராது. இனி 1 வாரம் இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. நல்லா உங்களோட தொகுதியில போயிட்டு உங்க வேட்பாளரை முன்னிறுத்தி நம்மளோட விசில் சின்னத்தை போய் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேருங்க. தேர்தல் அறிக்கை நேற்று அண்ணன் புக்கா வெளியிட்டாரு. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மா வந்திருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி மக்கள்கிட்ட என்னென்ன செய்ய போறாரு, விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, அப்புறம் ஒவ்வொரு தொழில் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. 2026 களம் நமதே, வெற்றி நிச்சயம். உங்களோட பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் போய் நம்ம விசில் சின்னதுக்கு நேரா ஒரு அமுக்குங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். ஸ்பீக் ட்ரூத், ஸ்டே போல்ட்.